ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா 10th ஸ்டாண்டர்ட் என்சிஆர்டி மேத் புக்கில் எக்ஸசைஸ் 6.3ல சம் நம்பர் 9 பார்க்க போகிறோம். இன் பிக்சர் 6.39 இதுதான் வந்து அந்த 6.39 ட்ரையாங்கிள் ஏபிசி எங்கே இருக்குது? ட்ரையாங்கிள் ஏபிசி அண்ட் ட்ரையாங்கிள் ஏஎம்பி ஆர் டூ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஆமாம், ரெண்டு இந்த பெரிய இந்த ட்ரையாங்கிளில் இது ரைட் ஆங்கிள், இந்த ட்ரையாங்கிளில் எம் ரைட் ஆங்கிள் அட் பி. அப்போ வந்து பிங்கிறதுலையும் எம்ங்கிறது ரெஸ்பெக்டிவ் கொடுத்துருக்காங்க. அப்போ ரெண்டு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ரெண்டு ட்ரையாங்கிள் என்னென்ன சிமிலாரிட்டின்னு ப்ரூவ் பண்ணோம். ட்ரையாங்கிள் ஏபிசியும் ட்ரையாங்கிள் ஏஎம்பியும். இது ரெண்டு ஃபஸ்ட்டு இந்த நீளமாக போதும் எந்த ட்ரையாங்கிளும் இந்த கீழே இந்த சைடு வர ஷார்ப்பான பெரிய ட்ரையாங்கிள் ரெண்டும் சிமிலர்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இது ரொம்ப ஈஸி தான், ஒன்றுமே கிடையாது. கிவன் டீட்டெயில்ஸ் எழுதிக்கலாமா? கிவன் டீட்டெயில்ஸ் எதுனா ட்ரையாங்கிள் ஏபிசி ரைட் ஆங்கிள் at M, triangle at B and triangle AM. என்ன கொடுத்துருக்கு கொஸ்டினில்? AMP right angled at M. ஆமாம், ரெண்டு ஆங்கிள் வந்து 90 டிகிரி. என்னென்னது? ஆங்கிள் பியும் ஆங்கிள் எம்மும் 90 டிகிரி. இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். அதுக்கடுத்து என்ன கொடுத்துருக்கு? இப்போ இருந்தால் நம்ம ப்ராப்பராக எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன எழுத போகிறோம்னா, ஃபஸ்ட்டு என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்க? ரெண்டு சிமிலர் ட்ரையாங்கிள் கொடுத்துருக்கல, அந்த ரெண்டு சிமிலர் ட்ரையாங்கிளே நம்ம எழுதிக்கலாம். இந்த கொடுத்துருக்கல இந்த ரெண்டு, அது ரெண்டையும் எழுதிக்கலாம். இன் ட்ரையாங்கிள் ஏபிசி அண்ட் ட்ரையாங்கிள் ஏஎம்பி, இது ரெண்டுலேயும் ஏதோ ஒன்று காமன் ஆங்கிள் இருக்குது. என்ன காமன் ஆங்கிள்? ஏங்கிறது காமன் ஆங்கிள். இந்த சின்ன ட்ரையாங்கிள்லையும் இந்த பெரிய ட்ரையாங்கிள் இங்கே இருக்க இந்த ட்ரையாங்கிள்லையும் ஏங்கிறது காமன் ஆங்கிள். அப்போ அதை ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். ஆங்கிள் பிஏசியும் ஆங்கிள் எம்ஏபியும் காமன் ஆங்கிள். அதுக்கடுத்து இன்னொரு ஆங்கிள் ஃபஸ்ட்டு இருக்குது, இங்கே எழுதியிருக்கோம் 90 டிகிரி. இதை வச்சுக்கிட்டு இந்த 90 டிகிரியும் ஈக்குவல் வரப்போகுதுன்னு சொல்லி எழுத போகிறோம். அது எப்படி எழுத போகிறோம்னா, ஏபிசியும் ஆங்கிள் ஏஎம்பியும் ஃப்ரம் 1லேருந்து. எப்படி? ஆங்கிள் ஏபிசி 90 டிகிரி. ஆமாம், அதே மாதிரி ட்ரையாங்கிள் ஏஎம்பி 90 டிகிரி. சரியா? ரெண்டும் 90 டிகிரி ஈக்குவலாக எழுதிட்டோம். அப்போ ரெண்டு ஆங்கிள் ஈக்குவலாக வந்துச்சுனால என்ன எழுதிடலாம்? பை, போன சம்ஸ்லாம் ரெஃபர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். பை ஏஏ சிமிலாரிட்டி ட்ரையாங்கிள் ஏபிசி இஸ் சிமிலர் டு ட்ரையாங்கிள் ஏஎம்பி. அவ்வளோதான், இது முடிஞ்சிச்சு. சும்மா 2 மார்க்ஸ் சம், இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அடுத்து என்ன எழுத போகிறோம்னா, செகண்ட் கண்டிஷன் என்ன ப்ரூவ் பண்ணோம்? சிஏ டிவைடட் பை பிஏ that is equal to BC divided by MP. இது ஒன்றுமே கிடையாது, ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணியிருக்கோம் இல்லையா? இதிலேருந்து பை 1ல் என்ன இருக்குது? ட்ரையாங்கிள் ஏபிசி இஸ் ட்ரையாங்கிள் ஏஎம்பி ஆல்ரெடி இருக்குது இல்லையா? இப்போ ரெண்டு ட்ரையாங்கிள் வந்து சிமிலராக இருந்துச்சுன்னா அது என்ன எழுதுவோம்? தேர் கரஸ்பாண்டிங், எல்லாம் கரைச்சி குடிச்சாச்சு இந்த யூனிட்டில். கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆர் எப்படி இருக்கும்? ப்ரொப்போஷ்னலாக எழுதுவோம். ஞாபகம் இருக்கா? நிறைய சம் செஞ்சுருக்கோம். தெரியலைன்னா ரெஃபர் பண்ணி பார்க்கணும். இப்போ ரெண்டு ட்ரையாங்கிள் சிமிலராக இருந்தால் ப்ரொப்போஷ்னலாக தான் சிமிலராக இருக்கும். சரியா? அப்போ சிமிலராக எழுதணும்னா ரெண்டு ட்ரையாங்கிள் என்ன சிமிலாரிட்டி? ஏபிசி எங்கே இருக்குது பார்ப்போமா? ஏபிசியும் ஏஎம்பியும் இது ரெண்டுலையும் எப்படி எழுதலாம்? சிஏ திருப்பி வேணால் ஒரு சிஏ டிவைடட் பை பிஏ லாங் சைட்ஸு, அதுக்கடுத்து பிசி டிவைடட் பை எம்பி. இன்னொரு ட்ரிக் என்னென்னு வச்சுக்கோங்க, இது வரைக்கும்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னா இது கொஸ்டின்லேயே இருக்குது, அப்படியே எழுதினாலே போதும். சிஏ டிவைடட் பை பிஏ தட் இஸ் ஈக்குவல் டு பிசி டிவைடட் பை எம்பி. ஹெச்பினா என்னது? ஹென்ஸ் ப்ரூவ்டு.